தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து விலகி மக்கள் ஆதரவுள்ள ஒருவரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நியமிக்குமாறு அந்த கட்சியின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்துள்ளனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்க தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். இது தொடர்பிலான எழுத்துமூல கோரிக்கை தேசிய ரயில்வே சேவைகள் தொழிற்சங்கத்தின் நிறைவேற்றுக் குழுவின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிரதிகள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளது. ஏன் இன்று இவ்வாறு செய்தியாளர் சந்திப்புகளை நடாத்துகின்றோம்? புதிய யோசனைகளை கூறுமாறு கட்சி கூறுகின்றது. யோசனை முன்வைக்க எதுவும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ பதவியிலிருந்து விலக வேண்டும். ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ பதவியிலிருந்து நீங்க கூடாது என எந்த ஒரு வீட்டிலாவது கூறுவார்களா? ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க நீங்க வேண்டும் என்றே அனைவரும் கூறுகின்றனர். எனவே பொறுத்தது போதும். நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் ஒரு விடயத்தை நிறைவேற்ற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். வடமாகாண மக்களுக்கு முதுகெலும்பு இருப்பதாக கூறியிருந்தார். வடமேல் மற்றும் மத்திய மாகாண மக்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றும் கூறியிருந்தார். எனவே முதுகெலும்புள்ள செயற்குழு இருக்குமாக இருந்தால் அடுத்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற முடியுமான திட்டத்தை முன்வையுங்கள். நாளைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை பெற்றுத்தருமாறு இந்த வேளையில் கூறுகின்றோம். හෙට දිනක් UMP කාර්යයට වෘත්තීය සමිති කාර්යයට උදා කර දෙන්න කියන පණිවිඩය දෙමින් නවතිනවා. දැන් එතුමා මේ අවස්ථාවේ තමන්ගේ அவர் தொடர்ந்தும் தலைவர் பதவியில் இருப்பதனால் உழைக்கும் மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைப்பதில்லை. அவரது காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. அவரை யார் பாதுகாக்கின்றனர்? நாட்டு மக்களின் சுக நலன்களை அறியாத குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருக்கும் இந்த நாட்டு மக்கள் வாக்குகளால் நிராகரித்தவர்களே அவரை பாதுகாக்கின்றனர். அவர்களே செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்கள். அவர்கள் கட்சியின் தலைவரை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாரி சபாව තුලට රිංගගෙන මේ අය තමයි මේ නායකත්වය රැක ගන්න කටයුතු කරන්නේ. නායකයා හැමතිස්සෙම කරදු தொடர்ந்தும் தோல்வியடைந்த பின்னர் கட்சியின் தலைவர் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தான் தொடர்ந்தும் தோல்வியை எதிர்நோக்குவதனால் தனக்கு அரசியல் பின்புலம் இல்லை என்பதனை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திறமையான ஒருவருக்கு பதவியை வழங்கிவிட்டு விலக வேண்டும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என கண்டியில் இன்று அக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மகஜர் ஒன்றில் கையொப்பமிட்டனர். மகஜரில் கையொப்பம் பெற்றுக் கொண்ட பின்னர் தலைவர் பதவி நீங்க வேண்டுமென வலியுறுத்தி தெவினூர பகுதியிலிருந்து கொழும்பு வரை பேரணியாக சென்று அதனை கையளிக்க உள்ளதாக கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்கவின் தொகுதியான குண்டசாலையில் மகஜரில் கையொப்பமிடும் நடவடிக்கை ஆரம்பமானமே குறிப்பிடத்தக்கது. இந்த தலைவர் சுமார் 20 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குப்பளத்தை முற்றாக அழிவுறச் செய்துள்ளார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் தொகுதியை பாருங்கள். தமது தொகுதியின் செயற்பாடுகளை உரிய முறையில் முன்னெடுக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. சாந்தினி கோங்ககே லக்வனிதா அமைப்பின் தலைவியாக உள்ளார். எனினும் அவரினால் தனது மாகாண சபை உறுப்புரிமையை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போனது. எனவே இவ்வாறான நபர்களோடு இந்த பயணத்தை எவ்வாறு முன்னெடுப்பது? மிகவும் மனவேதனையோடு பேசுகின்றோம். கட்சி ஆதரவாளர்கள் என்ற வகையில் வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்க முடியாமல் போயுள்ளது. நாம் அவ்வாறு சென்றால் உங்கள் தலைவர் சரியில்லை என்று கூறுவர். ரணில் விக்ரமசிங்கவின் செயற்திறனற்ற தலைமைத்துவம் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு கரைந்து செல்கின்றது என்பதனை கூற வேண்டும்.